ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்கி பிரீத்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். அதுக்கு நான் வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதை வச்சு நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இது சூடாக எதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா புளி ஊற வைக்கிறதுக்காக தண்ணி சுட வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். புளி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் குயிக்காக கரையும் அப்படின்றதுனால. தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் ஜீரகம், பூண்டு போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூட ஆனியன், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு, ஸ்பைஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அந்த ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி கொதித்து வந்த உடனே நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ஊற்றி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருந்ததுனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு வரேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.